ஆண்டவருடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. பல கோடி வார்த்தைகளை சொன்னாலும் மனிதன் மிக மிக பழக்கத்திற்குள் கொண்டு வந்து இறைவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக அந்த வார்த்தையை ஆசீர்வாதம் ஆக்குவதற்கு பல வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல ஒரு வசனம், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடங்கொடுங்கள் என்றும் வாசிக்கிறோம். நாம சிறு பிள்ளைகளை அற்பமா நினைக்கிறோம். அவங்களுடைய நேரம் காலத்தை நம்ம வீணாக்குறோம். ஆனா இன்றைக்கு உலகம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போடக்கூடிய அளவுக்கு வளர்கிறது உலகம். ஆனா கிறிஸ்துவ உலகம் தான் பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ அவங்க மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் பைபிள் படிப்பாங்க, அவங்க மட்டும் உட்காருவாங்க, காணிக்கை போடுவாங்க. அந்த காணிக்கை பண்ண பிள்ளை கையில போடு பிடிப்பாங்க. பிள்ளை கையில போடணுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த பிள்ளை இறைவனுடைய கையினால் வளர்க்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். அதை பல காரணங்களுக்காக, பல சாக்கு போக்குகளுக்காக தான் பெரியவன், பாஸ்டர் பெரியவன், சபையில விசுவாசிகள் பெரியவங்க என்கிற தங்களுடைய சுயநல வார்த்தைகளினால சிறு பிள்ளைகளை ஆலயத்தில் வருவதற்கும் அவர்கள் வளர்வதற்கும் பெரியவர்களாகிய நாம் தடையாய் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? ஆகவே இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய திருச்சபையில ஒரு புதிய காரியத்தை நாம் துவக்கி வைக்கிறோம். சின்ன பிள்ளைங்க அவங்க பாட்டு பாடுவாங்க. அவங்க ஆராதனை நடத்தக்கூடிய பழக்கத்துக்குள் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். இன்றைய பழக்கம் நாளைய தினத்தில் அவர்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர்களாய் உருவாக்கும். அநேக ஆயிரம் மக்களை நடத்தக்கூடிய விதத்தில் அவர்களை சாட்சியாக இறைவன் உருவாக்குவார். அப்பொழுது அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, எங்களுக்கு ஐயா இருந்தாங்க, பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா இருந்தாங்க, அவர் தான் எங்க அப்பா, அவர் தான் எங்க தகப்பன், அவர் தான் எங்க தாத்தன், அவர் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், அவர் தான் திருவிருந்து கொடுப்பார். அவரை போல ஒரு சத்தியத்தை எந்த கழுதியும் அறியாத விதத்தில் ஒரு போதிக்கக்கூடியவர். கழுதி பிழையாமுக்கு உபதேசம் பண்ணலாம். அந்த உபதேசம் அந்த பிழையாமுக்கு சொல்லக்கூடிய அந்த பிழையாம் கதை நம்முடைய திருச்சபைக்கு அப்பாற்பட்டது. இன்றைய தினத்திலிருந்து சிறு பிள்ளைகளும் பொறுப்போடு கூட ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆலயத்தில் தேவ சித்தம் செய்து தங்களுடைய இல்லங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போய் வளர்ந்து வாழ்ந்து இறைவனுடைய நாமத்தில் ஒரு ராஜரீக வாழ்க்கையில இறைவனுக்கு ஆபிரகாமை போல சாட்சியாய் இருக்க வேண்டும், ஈசாக்கை போன்று சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதை சபையில் அறிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில்